காவேரி வந்தோடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. இங்கே விஜய் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்க எல்லாத்தையும் பார்த்து காவேரி பிரமிச்சு போகிறாங்க. இவ்வளோ டிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட காவேரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்கள் வீட்டு வந்து சமையல் வந்து ஒர்க் பண்ணுறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே, இது செல்வி ஆண்டி பண்ணது கிடையாது, இது என்னோடய அப்பா பண்ணது, இந்த சமையல் எல்லாமே அப்பா தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொன்னோன்னே அப்படி வித்தியாசமாக உணர்றாங்க காவேரி. அடுத்து வந்துமா எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாகவே இருக்குமா அப்படின்னோடனே, எல்லாமே வந்து தம்பி தான் பண்ணியிருக்கு. சரிம்மா அவருக்கு எப்படி தெரியும் இந்த டிஷ்ஷெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு, நான் தாண்டி சொன்னேன் அப்படின்னு, உன் வேலை தானே இது அப்படின்றாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி வந்து வீட்டெல்லாம் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப பெரிய வீடு, எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது, நல்ல வசதி போட்டிருக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. குழந்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறா, அவங்க ரூம் எல்லாத்தையுமே வந்து காட்டுறா. அப்போ வந்து காவேரியோட திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு காவேரி வந்து ஒரே குழம்பி போகிறாங்க. ஏன் எனக்கு வந்து இது எல்லாத்தையும் நான் பார்த்த மாதிரியும், இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வந்து இவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ண மாதிரி ஏன் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குழப்பம் அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து விஜய் வந்து காவேரிக்கு வந்து ஓடி வந்து என்ன பண்ணுறாரு, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாரு. இப்போ என்னங்க இது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து ஏங்க நான் இப்போ தானே சாப்பிட்டோம், அதுக்குள்ளே எதுக்குங்க அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் சாப்பிட்டது நல்லா ஜீரணமாகும், இங்கே பாருங்கள் லெமன் எல்லாமே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ப்ளீஸ் மிஸ் அப்படின்னு ஒன்று குடிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சிட்டாரு. இதை பார்த்த காவேரி இவர் தொல்லை தான் தாங்க முடியல, மற்றபடிலாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறா, குட்டி காவேரி வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து காவேரி கேட்குறாங்க, சரி எல்லாத்தையும் பற்றி சொல்கிற, உன் அம்மா பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே, உன் அம்மாவோட ஃபோட்டோ இருந்தால் காட்டுறியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சாரி மிஸ் என் அம்மாவோட ஃபோட்டோவே என்கிட்ட இல்லை, என் அம்மா எப்படி இருக்காங்கன்னு நான் பார்த்ததே இல்லை, ஏன்னா என் அம்மா ஞாபகம் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் டேடி அம்மாவோட ஃபோட்டோவை என்கிட்ட காட்டினதே இல்லை மிஸ் அப்படின்னு. ஓ அப்படியா, ஐயோ இந்த குழந்தைக்கு அம்மாவோட ஃபோட்டோ கூட காட்டாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் என் அம்மாவோட ஞாபகம் ஆழ்த்து சில திங்ஸ் எல்லாம் என் அப்பா வச்சுருக்காரு, அதெல்லாம் எடுத்து அப்பப்போ நான் பார்ப்பேன், அதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதை பார்த்த வந்து காவேரி யோசிக்கிறாங்க. விஜயும் காவேரி ஒன்றா இருக்கும்போது வந்து சில கிஃப்டெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே வந்து காவேரி வந்து காட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்து வந்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இந்த கிஃப்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்த மாதிரி இருக்குது, புடவை நகை, அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து எல்லாமே நான் வந்து அனுபவித்த மாதிரியே இருக்குது, ஏன் இப்படிலாம் எனக்கு தோணுது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன நினச்சி எனக்கே ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து சரி இதெல்லாம் ஓகே தான், உன்னை ஏன் ஒரு மாதிரி இருக்க, எல்லாமே எனக்கு தூக்கமாக வருது ஏன்னே தெரியல அப்படின்னோடனே, சாப்பிட்டோன்னே உனக்கு தூக்கம் வருது, சரி நீ தூங்கி போய், இல்லை மிஸ் நான் தூங்கினா நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்க, அதனால தான் நீங்கள் போகிற வரைக்கும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் நேரம் தூங்கு, டயர்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ் நான் உங்கள் மடியில் படுத்துக்கட்டுமா அப்படின்றாங்க. சரி ஓகே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு மிஸ் வந்து நம்ம காவேரி மடியில் வந்து குழந்தை வந்து படுத்துக்கிறா, அப்படியே தழுவி கொடுக்குறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ஏதோ சொல்கிறதுக்காக வராரு. பார்த்தா காவேரி வந்து குழந்தை வந்து காவேரி மடியில் படுத்துருக்கிறத பார்த்து அப்படி சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு, அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நம்ம போனால் கண்டிப்பாக காவேரி எழுந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து வெளியவே நிற்கிறாரு. சரி மிஸ் எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கதை தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நைட்டில் தூங்கும்போது உனக்கு யார் கதை சொல்வா, கதைன்னு கேட்குறேன்னொன்னே, எங்கள் டேடி எனக்கு நிறைய கதைகள் சொல்வார், அதில் ஒரு கதையை நான் சொல்லட்டுமா உங்களுக்கு அப்படின்னோடனே, என்ன கதை கேட்டு நீ சொல்கிறியா, சரி நீயே சொல்லு அப்படின்றாங்க. ராஜா ராணி வாழ்ந்துட்டு வந்தாங்களா, அப்போ ராஜாவும் ராணியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகள் வந்து நம்ம விஜய் சொன்ன கதைகள் எல்லாத்தையுமே குழந்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கா. அதெல்லாம் கேட்க ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. இந்த கதையில் வர கேரக்டர் மாதிரியே வந்து நம்ம பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழம்பி போகிற. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நமக்கு எல்லாமே ஞாபகமே அப்படியே இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து இந்த கதை அப்படி சொல்ல வராங்க. பார்த்தா குழந்தை தூங்கி போகிறா. அப்படியே வந்து குழந்தைய பார்த்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுக்க வச்சுட்டாங்க காவேரி. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ஏன் இப்படி தோணுது, என் மனசு ஃபுல்லாக இந்த குழந்தைகிட்ட இருக்குது, என் அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தைகிட்ட அவங்க அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, ஆனால் காரணம் என்னென்னு இப்போ தான் புரியுது, இவ எல்லாருக்கிட்டையும் ஒட்டிக்கிறா, எந்த அளவு இவளை விட்டு பெரிய மனசே வரமாட்டேங்குது எனக்கு, அதான் என் அம்மாவும் இப்படி ஃபீல் பண்ணுறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இதைத்தானே நான் ஆசைப்பட்டேன், என் குழந்தை அவள் அம்மா மடியில் தூங்கணும்னு சொல்லிட்டு, அது இன்றைக்கி நடந்துச்சுன்னு சந்தோஷப்படுறாரு விஜய்.